ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பா ஆடியோஸ்லேருந்து நமக்கு இந்த ஆம்ப் ரீஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத கஸ்டமருங்க, அதாவது மக்களுக்கு என்ன மாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த செட்டு வந்து நான் அசம்பிள் பண்ணி 2 வருஷம் ஆகுது. இங்கே எங்கள் வீட்டு பக்கத்தில் லோக்கலில் கொடுத்து பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி ஃபுல்லாக இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாமே கொடுத்து பார்த்தாச்சு. அந்த செட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பாடும். ஆனால் அது மட்டும் இல்லைன்னா ஒரு குவாலிட்டியாக பாடாது, நல்லா கத்தும். நம்ம எப்படி எதிர்பார்க்குறோமோ அந்த எஃபெக்ட் வந்து இதில் வரல. ரிமோட் கிட் போட்டு பார்த்தேன், அதுலேயும் வரல. சாதா போட்டு கொடுத்தேன், 2-3 டைம் அவர்கிட்டே கொடுத்தேன், அப்புறம் வெளியிலையும் கொடுத்தேன், வரல. சரி, இது என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு வேறு வழியே இல்லைன்னு நானும் ஒரு 2 வருஷம் அப்படியே வச்சு கேட்டுகிட்டே இருந்தேன். சரி, ஆம்ப்ளி இப்போ அசம்பிளிங்கில் வந்து நிறைய பேர் பண்ணிவிட்டு வீடியோ போடுறாங்க யூடியூப்லன்னு சொல்லி நம்ம அதை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதெல்லாம் பார்த்துட்டே இருந்தேன். எல்லாமே எனக்கு ஓகே, ஓரளவுக்கு நல்லா தான் இருந்தது. நான் நிறையா பார்த்துட்டே வரும்போது ஒரு ஆடியோ வந்து டிஃப்ரெண்ட்டான குவாலிட்டியில் இருந்தது. வந்து பார்த்திங்கன்னா இந்த பா ஆடியோஸில் வந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தார். சார், அவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு அவருடைய சேனல் தொடர்ந்து கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். என்ன மாதிரியான கிளாரிட்டிலாம் இருக்குது அப்படின்றத நல்லா ஹெட்ஃபோன் போட்டு நல்லா அவருடைய ஆடியோ கேட்பேன். அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது நல்லா எஃபெக்டெல்லாம் பண்ணி கொடுத்துருந்து டெஸ்டிங் பண்ணி அந்த வீடியோலாம் போட்டுட்டு இருந்தது. சரி, நம்ம ஆம்பை இவர்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆம்பை வந்து நான் பஸ்ஸில் அனுப்பி வச்சுருந்தேன் அவருடைய லொக்கேஷனுக்கு. இங்கேருந்து பாண்டிச்சேரியிலேருந்து சேலம் பஸ் போயிட்டு சேலத்துலேருந்து அவர் ரிசீவ் பண்ணிக்கிட்டார். ரிசீவ் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு 1 வீக்கு டைம் கேட்டார். நான் ஒரு 2-3 நாளில் முடிச்சிட்டாரு. அதன் பிறகு எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எப்படி எல்லாம் என்னென்னலாம் சொன்னனோ அது எல்லாமே கரெக்டாக செஞ்சு கொடுத்துருந்தார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிபிள்லாம் வந்து எனக்கு பஸ் ஃபீல்டில் இருக்கணும், அதிகமாகவும் வரக்கூடாது, எனக்கு நார்மலாக இருக்கணும், ஆனால் சில்லுன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி கொடுத்துருந்தாரு. ஆடியோ பார்த்தீங்கன்னாலும் அதே மாதிரி தான் இருக்குது நம்ம கேட்குறதுக்கு. சப்பு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சு பயங்கரமாக இருக்கணும், ஆனால் ஸ்மூத்தாக இருக்கணும், வெளியில் கேட்கணும். அந்த குத்தனா ஒரு நறுக்குன்னு இருக்கணும், அந்த மொத்துன்னு கேட்காம எனக்கு கிளியராக இருக்கணும் சப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அவர் எல்லாமே நான் என்ன கேட்குறேன்றத தெளிவாக அவர் காதில் வாங்கி அதுக்கேற்ற மாதிரி அப்படியே செஞ்சு கொடுத்தாரு. செஞ்சுட்டு கரெக்ஷன் பண்ணி ரீஒர்க் பண்ணி எனக்கு 2-3 வீடியோஸ் எல்லாம் அனுப்பிட்டே இருந்தார். ஜி, இது எப்படி இருக்கலாமா பாருங்கள் ஆடியோஸு. நான் என்ன சொன்னேன், எனக்கு வேறு பாட்டில் போட்டு காமிங்க அனுப்புங்கன்னு சொன்னேன். நான் என்னென்னலாம் சொன்னனோ அதே மாதிரி செஞ்சு அந்த பாட்டெலாம் போட்டு அதனுடைய எஃபெக்டை வந்து எனக்கு போட்டு அனுப்பிச்சிருந்தார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு கேட்கறதுக்கு ஆசையாக இருந்தது. சரி, இது நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நேராக போயிட்டு இந்த ஆம்பை சீக்கிரமாக வாங்கிட்டு வந்துடணும்னு சொல்லி நான் வாங்கிட்டு வந்து நான் வீட்டில் போட்டு கேட்டிருக்கேன். கேட்டு இதை ஒரு 2-3 நாளாக ஆகுது நான் இதை இந்த ஆம்பு போட்டு கேட்டதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஆம்போடைய ஆடியோ குவாலிட்டி செமையாக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம எப்படி எதிர்பார்த்தோமோ அதே சேம் குவாலிட்டியில் இருக்குது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட்டுலாம் நம்ம வைக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக நமக்கு கரகரன்னு இருக்கும், இல்லைனா வந்து சில்னஸ் அதிகமாக வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கே நமக்கு ரொம்ப மென்மையாக இருக்குன்னே சொல்லலாம். எந்த பாட்டு கேட்டாலும் சரி, நானும் எத்தனையோ பாட்டு கேட்டுட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட இந்த ஆம்பு பாடிட்டு தான் இருக்குது. ப்ளூடூத்தில் தான் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், வெறும் ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு பென்ட்ரைவு அந்த மாதிரி கூட எதுவுமே கனெக்ட் பண்ணல. சாதா ஒரு ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில் இந்த ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நீங்களே ஆக்சுவலாக பாருங்கள். சவுண்டு வந்து கம்மியாக வச்சாலே போதும், ரொம்ப நல்ல பிராண்ட் செட்டில் கேட்குற மாதிரி இருக்குது, நல்ல ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ இது என்ன மாதிரி ஒரு ஆடியோ கேட்கணும் அப்படின்ட்டு எவ்வளோ பேர் இருப்பாங்க. ஏன்னா பாட்டு வந்து எல்லாத்துலேயுமே வரும், நம்ம அசம்பிள் பண்ணுறதுல தான் நமக்கு உண்டான டேஸ்ட் வருங்கிறதுனால நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு பிடிச்ச டேஸ்ட் இல்லாமல் பண்ணுறது நிறையா பேர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ஒன்றுமே இல்லை, இப்போ ஆம்பு ரெடி பண்ணோன்னாக்கா பேசிக்காக யார் வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் அது நம்ம கேட்குற மாதிரி டேஸ்ட் வரணும், ஒரு சிலர் மட்டும்தான் பண்ணுறாங்க. ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த ஃபா ஆடியோஸ்ன்றவங்களை வந்து நம்ம உண்மையிலே பாராட்டணும்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க.
அப்புறங்க இந்த ஆடியோ நான் வைக்கிறேன். சவுண்ட் வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா, அந்த உங்களுக்கு அந்த நாய்ஸு, ஒரு எரிச்சலே எதுவுமே இருக்காது பாருங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து ஒரு ஹைஃபை சுவிட்சுன்னு சொல்லி ஒரு சுவிட்ச் குடுத்துருக்காரு எனக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, சாங்குக்கு சாங் வந்து நம்ம வித்தியாசமா இருக்கு. இப்போ அது ஆஃப் பண்ணா ஒரு மாதிரி அதுவும் நல்லா இருக்கு. ஆன் பண்ணும்போது அதுவும் வேற ஒரு டேஸ்ட்டா இருக்கு. ரொம்ப சூப்பரா இருக்குன்னே சொல்லலாம். ரொம்ப சல்லு சல்லுன்னு இல்லாம, ரொம்ப கம்மியாவும் இல்லாம, பாட்டுக்கு ஏத்த மாரி வருது. சரவுண்டிங்கும் செம்மையா இருக்கு. சப்பும் நல்ல பஞ்சுனா பஞ்ச் செம்மையான பஞ்சா இருக்கு. நம்ம இந்த பாட்ட போட்டுட்டு வெளியில நின்னு கேட்டாலும், கேட்கறதுக்கு ஒரு ஆசையா இருக்கிற மாரி இருக்கு. இந்த எந்த பாட்டுமே சரி. ஏ.ஆர். ரகுமான் சாங் போட்டு கேட்டாலும் சரிங்க, அ ச நம்ம இளையராஜா சாங் கேட்டாலும் சரிங்க, இல்ல லேட்டஸ்ட் பாட்டு கேட்டீங்கனாலும், அவ்வளோ எப்படி சொல்றது? நல்லாவே இருக்கு. இந்த ஆம்ப் ரீவொர்க்காக அவர்கிட்ட நான் குடுக்கும்போது, அவரு என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஓகே. ஆனா வந்து என்னால ஒரு 100% குடுக்க முடியாது. 95% நீங்க கேட்குற மாரி நான் ரெடி பண்ணி குடுக்குறேன். ஒரு 5% அப்படிதான் சார் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் குடுத்தாரு. ஆனா ஆக்சுவலா வந்து இத நான் கேட்ட மாரியே குடுத்துருக்காரு. 100% நான் என்ன கேட்டேனோ அதே குடுத்துருக்காருன்னே நான் இதெல்லாம் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம ரெடி பண்ணி முடிச்சுட்டு, எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றதையும் சொன்னாரு. இவ்வளோ வருது அப்படின்ட்டு. அந்த அமௌண்ட்டும் கூட நீங்க போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு குடுங்கன்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் இருந்தாலும் இல்ல சார், நீங்க ரெடி பண்ணது ஓகே எனக்கு பரவால்ல. நான் ஆடியோ ஹெட்ஃபோன்ல கேட்கும்போதே எனக்கு ஓகே பெட்டரா தான் இருக்கு. அப்படின்னு சொல்லி நான் பேமெண்ட் குடுத்துட்டு தான் ஆம்பை கொண்டு வந்தேன். அது எதுக்காக சொல்றேன்னா, நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா எப்படி வேணாலும் அவங்க வாங்கிடலாம். இவ்வளோ ஆச்சு சார், நீங்க அமௌண்ட்ட போட்டு விடுங்க, நான் கொரியர் பண்றேன்னு சொல்லியிருக்கலாம். நீங்க கேட்டு பார்த்துட்டு குடுங்க. ஏன்னா முன்ன பின்ன நமக்கு பழக்கமே கிடையாது அவங்க. இருந்தாலும் நீங்க கேட்டு பார்த்துட்டு குடுங்கன்னு சொல்லும்போதே நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து இத வந்து ஒரு பிசினஸா பண்ணாலும், எந்த அளவுக்கு அதில ஒரு அவங்க பண்றாங்க அப்படின்றது தான் இதில நான் சொல்ல வரேன். ஸோ என்ன மாரி ஆடியோ நீங்க கேட்கணும்னு வேற யாரும் தேடிட்டு இருப்பீங்க. ஒரு நல்ல குவாலிட்டியா தேடணும்னு நீங்க இருந்தீங்கன்னா, ஃபா ஆடியோஸ வந்து நான் ஒரு ரெக்கமெண்டே பண்ணுவேன். இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் எனக்கு தோன்றத நான் வந்து இது ஒரு வீடியோவா போஸ்ட் பண்றேன். ஸோ நல்ல ஒரு ஃபீல்ல ஆடியோ கேட்கணும். அதாவது பஸ் ஃபீல்ல நம்ம ஆடியோ கேட்கணும் அப்படின்றவங்களுக்கு, இது ஒரு சஜஷனாவே நான் சொல்றேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.